السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து ஒரு கேள்வியை கேட்டார்கள். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே ஒரு கூட்டம் யுத்தூன மா ஆதவ் வ குலூபுஹும் வஜிலா, அவர்கள் செய்வதை எல்லாம் செய்து கொண்டிருப்பார்கள், அவர்களுடைய உள்ளத்தில் பயம் இருந்து கொண்டே இருக்கும் என்ற ஆயத்தை மேற்கோள் காட்டி கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அஹுமுல்லதீன யஷ்ரபூனல் ஹம்ர் வயஸ்ரிகூன் வயஸ்னூன், இவர்கள் சாராயம் குடிக்கக்கூடியவர்களா, அவர்கள் மது அருந்தக்கூடியவர்களா, களவெடுக்கக்கூடியவர்களா, விபச்சாரம் செய்யக்கூடியவர்களா, இவைகள் எல்லாம் செய்துவிட்டு இவர்கள் பயப்படுவார்களா? அப்படிப்பட்டவர்களே அல்லாஹ் சொல்லி இருக்கின்றான் என்று கேட்டார்கள். ஒரு மனிதன் பாவம் செய்தால் அவனுக்கு பயம் வர வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை ஆயிஷா, அல்லாஹ் இந்த ஆயத்திலே இவர்களை சொல்லவில்லை. இவர்கள் யார் என்றால் நல்ல காரியங்களை செய்வார்கள், தொழுவார்கள், சதகா செய்வார்கள், நோன்பு பிடிப்பார்கள், அல்லாஹ் என்னென்ன நல்ல காரியங்கள் எல்லாம் கொடுத்திருக்கின்றானோ அந்த இபாதத்துகளையும் நல்ல காரியங்களையும் செய்வார்கள். ஆனால் அவர்களுடைய உள்ளத்திலே பயம் இருக்கும், இது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதோ, நான் செய்யக்கூடிய நல்ல காரியம் உலகத்திலேயே முடிந்து விடுமோ, மக்களுடைய புகழுடன் மாத்திரம் முடிந்து விடுமோ என்று பயப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவர்களை பற்றி தான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டி இருக்கின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டி இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, நாம் நல்ல காரியங்களை செய்ய வேண்டும், அதை தேடி தேடி செய்ய வேண்டும், ஆர்வம் காட்ட வேண்டும், போட்டி போட வேண்டும். நாம் செய்யும் பொழுது பயப்பட வேண்டும், இது வீணாகி போய்விடுமோ என்று பயப்பட வேண்டும். இன்றைய தினம் எமது அமல்கள் வீணாகி போகக்கூடிய சில காரணங்களை ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன். அல்லாஹு தஆலா முதலாவது சூரத்துல் கஹ்ஃபிலே ஒரு கூட்டத்தை பற்றி சொல்கின்றார். குல் ஹல் நுனப்பிஉக்கும் பில் அஹ்ஸரீன அஅமாலா, அமல் செய்து நஷ்டமடைந்த ஒரு கூட்டத்தை சொல்லி தரவா என்று கேட்கின்றார். அவர்கள் யார் என்றால், அல்லதீன ضل سعيهم في الحياة الدنيا وهم يحسبون انهم يحسنون صنعا, அவர்கள் உலகத்திலே சில நல்ல காரியங்களை செய்கின்றோம் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய முயற்சிகளும் நல்ல காரியங்களும் வீணாகி போய்விட்டன. அதற்குரிய காரணத்தை அல்லாஹ் சொல்கின்றான். அவர்களிடத்தில் ஷிர்க் இருந்தது, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை நிராகரித்தார்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள், அல்லாஹ்வுடைய வசனங்களை அவர்கள் நிராகரித்தார்கள். இதனால் அவர்கள் செய்த நல்ல காரியங்கள் அனைத்தும் வீணாகி போய்விட்டன என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். உலகத்தில் நாம் அனைவரும் எந்த கடவுளுக்கு முன்னாலும் போய் நாம் கும்பிட்டு நாம் தலை குனிந்து ஷிர்க் வைக்க மாட்டோம். இதை விட்டும் அல்லாஹ் எம்மை பாதுகாத்து இருக்கின்றான். கடைசி வரைக்கும் அல்லாஹ் எம்மை பாதுகாக்க வேண்டும். இது இருந்தால் நாம் என்னதான் செய்தாலும் அவைகள் அனைத்தும் வீணாகி போய்விடும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, இரண்டாவது முக்கியமான காரணம், ஒரு மனிதர் நல்ல காரியத்தை செய்கின்றார், அதை மற்றவர்களுக்கு காட்டுவதற்காக வேண்டி செய்கின்றார், மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி செய்கின்றார், மற்றவர்கள் பார்த்து தன்னை புகழ வேண்டும் என்பதற்காக வேண்டி செய்கின்றார். இவருடைய அமல்களும் வீணாகி போய்விடும் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லி இருக்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்லி காட்டி இருக்கின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் சம்மஅ அல்லாஹு பிஹி வமன் ரா அல்லாஹு பிஹி, யார் மக்களுக்கு காட்டுவதற்காக வேண்டி செய்வாரோ அல்லாஹ் அதை உலகத்துடன் முடித்து விடுவார். மக்கள் தான் செய்யக்கூடிய நல்ல காரியத்தை பார்க்க வேண்டும். இரண்டாவது ஒரு நோய் இருக்கின்றது, சும்ஆ. சும்ஆ என்றால் அதை பார்த்து மக்கள் என்னை புகழ வேண்டும், நீ இப்படியெல்லாம் தொழுகின்றாய், இப்படியெல்லாம் நல்ல காரியம் செய்கின்றாய் என்று மக்கள் புகழ வேண்டும், அது என் காதில் கேட்க வேண்டும். இது ரியாவை விட, முகஸ்துதியை விட பயங்கரமான ஒரு நோய் இது. இப்படி யார் நல்ல காரியத்தை செய்வாரோ, மக்கள் புகழ வேண்டும், அதை நான் கேட்க வேண்டும் என்று நோக்குடன் செய்வாரோ அல்லாஹ் அதை உலகத்துடன் முடித்து விடுவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, பயங்கரமான எச்சரிக்கைக்குரிய ஒரு ஹதீஸ் இருக்கின்றது. இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சஹாபாக்களும் ராவிகளும் சொல்லும் பொழுதே மயங்கி விழுந்திருக்கின்றார்கள், அழுதிருக்கின்றார்கள். அந்த ஹதீஸிலே உலகத்திலே நல்ல காரியத்தை செய்த 3 பேரை அல்லாஹ் நாளை மறுமை நாளையிலே கொண்டு வருவார். உலகத்தில் நல்ல காரியம் செய்தவர்கள், ஆகப்பெரிய நல்ல காரியத்தை செய்தவர்கள். ஒருவர் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷஹீதானவர், தனது உயிரை கொடுத்தவர். இரண்டாவது மனிதர்
அல்லாஹ்வுடைய பாதையிலே சதகா செய்தவர், தனது பணத்தை அல்லாஹ்வுடைய பாதையிலே முழுமையாக செலவழித்தவர். மூன்றாவது மனிதர் ஒரு இமாம், குர்ஆனை ஓதியவர், ஓதி கொடுத்தவர். இந்த 3 பேரையும் அல்லாஹ் கூப்பிடுவார். முதலாவது மனிதர் அல்லாஹ்வுடைய பாதையிலே தனது உயிரை ஷஹீதாக மரணிக்க செய்தவர், அவர் மரணித்தவர், இவரை கூப்பிடுவார். கூப்பிட்டு கேட்பான், உனக்கு உடம்பில் ஆற்றலை தந்தேன், நீ என்ன செய்தாய்? சொல்வார், யா அல்லாஹ், உனது கலிமாவை மேலோங்க செய்வதற்காக வேண்டி உன் பாதையிலே சென்று ஷஹீதானே. அல்லாஹ் சொல்வான், கதப்த், நீ பொய் சொல்லிவிட்டாய். மக்கள் உனக்கு ஷஹீத் என்ற பட்டத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி நீ இதை செய்தாய், அது உனக்கு நிறைவேறிவிட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதரை பார்த்து சொன்னார்கள், அவர் நரகவாசி என்றார்கள். ஆனால் அந்த மனிதர் யுத்தத்திலே மும்முரமாக தைரியத்துடன் முன்னின்று யுத்தம் செய்து கொண்டிருக்கின்றார். சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். எப்படி இவர் நரகவாசியாக முடியும்? முன்சப்பிலே நின்று அவர் யுத்தம் செய்கின்றார், இவர் நரகவாசியாக முடியும்? அவருக்கு கடுமையான காயம் ஏற்பட்டது. அந்த காயத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் அவர் சற்று நேரத்திலே, இரவு நேரத்திலே தன்னை கொலை செய்து கொண்டார், தற்கொலை செய்து கொண்டார். உலகத்திலே ஒரு மனிதன் தற்கொலை செய்து கொண்டால் நரகம். சுப்ஹானல்லாஹ். சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையை நம்பினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து விஷயத்தை சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, அல்லாஹ் அந்த ஷஹீதை பார்த்து சொல்வான், மக்கள் உனக்கு ஷஹீத் என்று சொல்வதற்காக வேண்டி இதை செய்தாய், உனக்கு கிடைத்து விட்டது, நீ நரகத்துக்கு போ என்று முகங்குப்புற நரகத்திலே வீசப்படும். சுப்ஹானல்லாஹ். இரண்டாவது மனிதர் அல்லாஹ்வுடைய பாதையிலே தனது பொருளை செலவழித்தவர். இவரை கூப்பிட்டு கேட்பான், உனக்கு பணத்தை தந்தேன், என்ன செய்தா என்று கேட்பான். அந்த மனிதர் சொல்வார், யா அல்லாஹ், உன் பாதையிலே நான் செலவழித்தேன், மக்களுக்கு எல்லாம் கொடுத்தேன் என்று சொல்வார். அல்லாஹ் தஆலா சொல்வான், கதப்த், நீ பொய் சொல்லிவிட்டாய். மக்கள் நீ கொடையாளி என்று சொல்வதற்காக வேண்டி இதை நீ செய்தாய், நீ விரும்பியது கிடைத்து விட்டது, நரகத்துக்கு போ என்று முகங்குப்புற நரகத்திலே வீசிவிடுவார். மூன்றாவது ஒரு மனிதர் குர்ஆனை ஓதியவர், குர்ஆனை படித்து கொடுத்தவர். அவரை அல்லாஹ் அழைப்பான், அழைத்து கேட்பான், உனக்கு குர்ஆனை தந்தேன், இல்மை தந்தேன், நீ என்ன செய்தாய்? அவர் சொல்வார், யா அல்லாஹ், நான் மக்களுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுத்தேன், நானும் ஓதினேன் என்று சொல்வார். அல்லாஹ் சொல்வான், பொய் சொல்கின்றாய், நீ விரும்பியது கிடைத்து விட்டது, மக்கள் உன்னை ஒரு காரி, நீ ஹாஃபிர் என்று சொல்வதற்காக வேண்டித்தான் நீ இதை செய்தாய், விரும்பியது உலகத்திலே கிடைத்து விட்டது, நீ நரகத்துக்கு சென்று விடு என்று முகங்குப்புற நரகத்திலே வீசுவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்லி காட்டினார். தொழ வேண்டும், பயந்து பயந்து தொழ வேண்டும், சதகா கொடுக்க வேண்டும், பயந்து பயந்து சதகா கொடுக்க வேண்டும், நல்ல அமல்களை செய்ய வேண்டும், அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானோ தெரியாது என்று பயந்து பயந்து நாம் நல்ல காரியத்தை செய்ய வேண்டும். செய்துவிட்டு பெருமை அடிக்க கூடாது, மக்களுக்கு சொல்லி காட்டக்கூடாது, மனதிலே நான் நல்லம் என்ற சிந்தனைக்கு வந்து விடக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரியா என்ற முகஸ்துதி என்ற நோயிலிருந்து தப்புவதற்கு அருமையான ஒரு துஆவை சொல்லி தந்திருக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு படித்து கொடுத்த ஒரு துஆ தான், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அன் உஷ்ரிக பிக் வ அன அஅலம். யா அல்லாஹ், நான் தெரிந்து கொண்டு உனக்கு ஷிர்க் வைப்பதை விட்டும் பாதுகாப்பு தேடுகின்றேன். வ அஸ்தக்ஃபிருக லிமா லா அஅலம். நான் தெரியாமல் வைக்கக்கூடிய மறைவான ஷிர்க் இருக்கின்றது, முகஸ்துதி, அது என்னை அறியாமலே சில நேரங்களிலே அதை செய்து விடுவேன், அதற்காக வேண்டி உன்னிடத்தில் இஸ்திக்ஃபார் செய்கின்றேன் யா அல்லாஹ் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகஸ்துதியுடன் அமல் செய்ததற்காக வேண்டி, அதிலிருந்து தப்புவதற்காக வேண்டி ஒரு துஆவை கற்று தந்திருக்கின்றார்கள். அதை நாம் அடிக்கடி ஓதிக்கொள்ள வேண்டும். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அன் உஷ்ரிக பிக் வ அன அஅலம் வ அஸ்தக்ஃபிருக லிமா லா அஅலம். அல்லாஹ் தஆலா நாம் செய்த அமல்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு நாளை மறுமை நாளையிலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட நல்ல மக்களுடைய கூட்டத்திலே எம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.